எல்லாருக்கும் வைத்தியமயரோட நமஸ்காரங்கள், ஆசீர்வாதங்கள். நம்ம வைத்தியமயர்.comல ஏற்கனவே விநாயக சதுர்த்தி, ஆவணி ஓட்டம், வரலட்சுமி நோன்பு, கோகுலாஷ்டமி பூஜை, சந்தியாவந்தனம், தர்ப்பணங்கள் எல்லாமே ஏற்கனவே போட்டிருக்கோம். இப்போது நவராத்திரி பூஜை போட்டிருக்கோம். இப்போ நம்ம எல்லா ராத்துக்கும் வாத்தியார் வந்து ஒரு நவராத்திரி பூஜை பண்ணி வைக்கிறதுங்கிறது இன்றைக்கி கொஞ்சம் துர்லபமாக இருக்குது. இந்த டிவிடியை நேரடியாக பார்த்து வாத்தியார் உங்கள் காத்துக்கு வந்து பூஜை பண்ணுற மாதிரி இதை பார்த்து பூஜை பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணுறோம். அம்பாளை இந்த 9 நாள் கொண்டாடணும்னு தேவி பாகவத்தில் சொல்லியிருக்கேன். 2 நவராத்திரி, சித்திரை மாதத்தில் வர ஒரு நவராத்திரி, புரட்டாசி மாதத்தில் வர ஒரு நவராத்திரி. இந்த பாத்ரபத மாதத்தில் வர நவராத்திரிக்கு ரொம்ப சாநித்தியம். அதே மாதிரி இந்த நவராத்திரியில் அம்பாளை பூஜை பண்ணி சுமங்கலிகளுக்கெல்லாம் வெத்தலைப்பாக்கு கொடுத்து தாம்பூலங்கள்லாம் கொடுத்து நம்ம பரம்பரையாக க்ஷேமமாக இருக்கணும்னு அம்பாளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த டிவிடியை போட்டிருக்கோம். எல்லோரும் இதை வாங்கி பார்த்து க்ஷேமம் அடையணும். இந்த பூஜைக்கு என்னெல்லாம் சாமான் வேணும்னு தெரிஞ்சுக்கணும். மஞ்சள் பொடி, சந்தனம், குங்குமம், அக்ஷதை, தேங்காய், வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, கற்பூரம், ஊதுபத்தி, புஷ்பங்கள், நைவேத்தியங்கள், பூஜா பாத்திரங்கள்லாம் பஞ்சபாத்திர உத்தரணி, தாம்பாளம், பூஜை மணி, இந்த சந்தன குங்குமம்லாம் வச்சுக்கிறதுக்கு சின்ன சின்ன கிண்ணங்கள் அழகாக இதெல்லாம் முதல்ல எடுத்து வச்சுட்டு பூஜைக்கு உட்காரணும். இந்த நவராத்திரி பூஜையில் கலசம் வைக்கிறதுன்னு ஒரு சம்பிரதாயம். எப்படி கலசம் வைக்கிறது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியல. 2 இலையை போட்டு, பச்சரிசியை போட்டு, தர்ப்பம் கையில் இருந்தால் தர்ப்பத்தை அந்த அரிசி மேலே போட்டு, வெள்ளி சொம்போ, பித்தளை சொம்போ, காப்பர் சொம்போ ஏதோ ஒன்றில் தீர்த்தம் வச்சுக்கலாம். இல்லைன்னா உள்ள அக்ஷதை வைக்கலாம். இல்லைன்னா உள்ள காயின்ஸ் வைக்கலாம். காயின்ஸ்னால் நிக்கல்லாம் வைக்காதீங்க. இப்போ 5 ரூபா காயின்ஸ் வருது. பித்தளையாக இருக்கிறத ரிலேட்டடாக வைங்க. மேலே மாவில் வைக்கணும், தேங்காய் வைக்கணும். ஏன்னா 9 நாளைக்கு அதை அசைக்கப்படாது. 10ஆம் நாளைக்கு தான் அதை எடுத்துக்கணும். அக்ஷதை வச்சுருந்தா அதை எடுத்து மறுபடியும் நம்ம அரிசி டீனில் போட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தீர்த்தம் இருந்தால் ஆற்றுல எல்லா இடத்துலையும் புரோக்ஷம் பண்ணி அதை நம்ம ஆற்ற குழந்தைகளுக்கெல்லாம் கடைசியில் குளிக்கிறச்சே தீர்த்தத்தில் கலந்து குளிக்க சொல்லிடலாம். காயின்ஸ் வச்சுருந்தா எடுத்து கேஷ் பாக்ஸில் வச்சுட்டுலாம். நிறைய தனம் அபிவிருத்தியாகும். நிறைய அக்ஷயமாக இருக்கும். மாவிலையெல்லாம் வச்சு கலசம் வச்சு பூ போட்டு அதுக்கு அலங்காரங்கள்லாம் பண்ணி நம்ம பூஜையில் சொன்ன மாதிரி அம்பாள் ஆவாகனம் பண்ணி பிரதி தினம் பூஜை பண்ணுங்கோ. இல்லைன்னா சரஸ்வதி பூஜை அன்றைக்கி இந்த 3 அஷ்டோத்திரமும் பண்ணி பூஜையை பண்ணி சுமங்கலிகளுக்கெல்லாம் வெத்தலைப்பாக்கு கொடுத்து தாம்பூலம் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. நம்ம குடும்பமும் க்ஷேமமாக இருக்கும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். இப்போது வைத்தியமயர்.comல நவராத்திரி பூஜை பண்ண போகிறோம். வைத்தியமயர்.comல ஏற்கனவே விநாயக சதுர்த்தி, கோகுலாஷ்டமி, வரலட்சுமி நோன்பு, ஆவணி ஓட்டம், சந்தியாவந்தனம், தர்ப்பணம் இதெல்லாம் ஏற்கனவே நம்மளாம் பண்ணியிருக்கோம். இதோட அங்கமாக இப்போ நவராத்திரி பூஜை பண்ண போகிறோம். நவராத்திரி பூஜைக்கு முதல்ல என்னெல்லாம் எடுத்து வைக்கணும்னு சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் எப்படி ஆச்சமனம் பண்ணி துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி அந்த 9 நாளைக்கும் முதல் 3 நாளைக்கு துர்கையாக இருக்கா அம்பாள், 2வது 3 நாளைக்கு லக்ஷ்மியாக இருக்கா, 3வது 3 நாளைக்கு சரஸ்வதியாக இருக்கா. அது எப்படி முதல் 3 நாளைக்கு பூஜை பண்ணணும், 2வது 3 நாளைக்கு எப்படி பூஜை பண்ணணும், 3வது 3 நாளைக்கு எப்படி பூஜை பண்ணணும்.
இதை பூஜா ரூபமாக விளக்கமாக சொல்கிறோம். எல்லோரும் இதை பார்த்து போட்டு பூஜை பண்ணி அம்பாளோட அனுகிரகத்துக்கு பாத்திரமாவடி கேட்டுக்கிறோம். இப்போ முதல்ல ஆச்சமனம் பண்ணிக்கணும். அச்சுதாய நமஹ, அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ. கோவிந்தாய நமஹ. வாயை தொடச்சிக்கணும். வலது கையில் கட்டவரில் எடுத்து வலது கன்னத்தில் வச்சுக்கணும். கேசவா, கேசவா, நாராயணா. நாராயணா, மோதிர வரலால் கண்ணை தொடணும். மாதவா, மாதவா, கோவிந்தா. கோவிந்தா, ஆள்காட்டி வரலால் மூக்கு. விஷ்ணு, விஷ்ணு, மதுசூதனா. மதுசூதனா, கட்ட வரலால் காதை தொடணும். திரிவிக்ரமா, திரிவிக்ரமா, வாமனா. வாமனா, நடு வரலால் தோள்பட்டையை தொடணும். ஸ்ரீதரா, ஸ்ரீதரா, ரிஷிகேஷா. ரிஷிகேஷா, 4 வரலால் நாபியை தொடணும். பத்மநாபா. பத்மநாபா, 5 வரலால் சிரசை தொடணும். தாமோதரா. தாமோதரா. 2 அக்ஷத்தை எடுத்துக்கணும். பிள்ளையார் குட்டிக்கணும். சுக்லாம் பரதரம் शुक्लाम्बरधरं விஷ்ணும் विष्णुं சசிவர்ணம் शशिवर्णं சதுர்புஜம் चतुर्भुजं பிரசன்னவதனம் प्रसन्नवदनं ध्यायेत् ध्यायेत् सर्वविघ्न सर्वविघ्न உபசாந்தயே. उपशान्तये. பிராணாயாமம் பண்ணணும். ஓம்பூகு பண்ணணும். ஓம் பூஹ, ॐ भूः ஓம் புவஹ, ॐ भुवः ஓம் சுவஹ, ॐ सुवः ஓம் மஹஹ, ॐ महः ஓம் ஜனஹ, ॐ जनः ஓம் தபஹ, ॐ तपः ஓகும் சத்யம், ॐ सत्यं ஓம் ॐ தத்சவிதுர்வரேண்யம் तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि भर्गो देवस्य धीमहि धियो यो नः धियो यो नः प्रचोदयात्. प्रचोदयात्. ओमापः ओमापः ज्योतिरसः ज्योतिरसः अमृतं ब्रह्म अमृतं ब्रह्म भूर्भुवः सुवः. भूर्भुवः सुवः. ஓம். அப்படியே அந்த வலது கையை வலது காதில் வச்சுக்கணும். மறுபடியும் சங்கல்பம். வலது தொடையில் இடது கை கீழே வலது கை மேலேயே வச்சுக்கணும். மம मम உபாத்த उपार्थ சமஸ்த समस्त துரித दुरित க்ஷயத்வாரா क्षयद्वारा ஸ்ரீபரமேஸ்வர श्रीपरमेश्वर பிரீத்யர்த்தம் प्रीत्यर्थं ததேவ லக்னம் तदेव लग्नं சுதினம் सुदिनं ததேவ तदेव தாராபலம் ताराबलं சந்திரபலம் चन्द्रबलं ததேவ तदेव வித்யாபலம் विद्याबलं தெய்வபலம் दैवबलं ததேவ तदेव லக்ஷ்மீபதே தே लक्ष्मीपते ते அங்க்ரியுகம் अङ्घ्रियुगं ஸ்மராமி स्मरामि கரிஷ்யமாணஸ்ய करिष्यमाणस्य கர்மணः कर्मणः அவிக்னேன अविघ्नेन பரி परि சமாப்த்யர்த்தம் समाप्त्यर्थम् ஆதௌ आदौ விக்னேஸ்வர विघ्नेश्वर பூஜாம் पूजां கரிஷ்யே. करिष्ये. ஆதௌ आदौ விக்னேஸ்வர विघ्नेश्वर பூஜாம் पूजां கரிஷ்யே. करिष्ये. இந்த அக்ஷதையை இந்த கிண்ணத்தில் போடணும். ஜலம் தொட்டு கையில் மிக்கணும். இப்போ சங்கல்பம் ஆயிருக்கு. அடுத்து பிள்ளையார் பூஜை பண்ண போகிறோம். கையில் 2 புஷ்பம் அக்ஷதை எடுத்துக்கணும். கணானாந்த்வா गणानां त्वा கணபதிம் गणपतिं ஹவாமஹே हवामहे கவிம் कविं கவீனாம் कवीनाम्
उपमश्रवः उपमश्रवः तमं तमं ज्येष्ठराजं ज्येष्ठराजं ब्रह्मणा ब्रह्मणां ब्रह्मणस्पते ब्रह्मणस्पते आनः आनः शृण्वन् शृण्वन् ऊतिभिः ऊतिभिः सीदसादनं सीदसादनं भूर्भुवस्वरो भूर्भुवस्वरो अस्मिन् अस्मिन् हरिद्राबिम्बे हरिद्राबिम्बे महागणपतिं महागणपतिं ध्यायामि. ध्यायामि. அப்படியே அந்த மஞ்சள் பிள்ளையார் மேலே அந்த பூவும் அக்ஷதையும் போடணும். மறுபடியும் 2 அக்ஷதை எடுத்துக்கணும். மகாகணபதியே நமः. महागणपतये नमः. ஆசனார்த்தம் आसनार्थम् அக்ஷதான் अक्षतान् சமர்ப்பயாமி. समर्पयामि. இந்த அக்ஷதையும் அந்த பிள்ளையார் மேலே போடணும். உத்தரணியால தீர்த்தம் எடுத்து அந்த கிண்ணத்தில் விடணும். பாதையோஹ पादयोः பாத்யம் पाद्यं சமர்ப்பயாமி. समर्पयामि. अर्घ्यं अर्घ्यं समर्पयामि. समर्पयामि. आचमनीयं आचमनीयं समर्पयामि. समर्पयामि. मधुपर्कं मधुपर्कं समर्पयामि. समर्पयामि. கொஞ்சமா தீர்த்தம் எடுத்து அந்த பிள்ளையார் மேலே இப்படி புரோக்ஷம் பண்ணணும். சுத்தோதக शुद्धोदः ஸ்நானம் स्नानं சமர்ப்பயாமி. समर्पयामि. மறுபடியும் ஒரு உதர தீர்த்தம் எடுத்து அந்த கிண்ணத்தை விடணும். ஸ்நான स्नान அனந்தரம் अनन्तरम् ஆச்சமனீயம் आचमनीयं சமர்ப்பயாமி. समर्पयामि. 2 அக்ஷதை எடுத்துக்கணும். மகாகணபதியே நமः. महागणपतये नमः. வஸ்திர वस्त्र யஜ்ஞோபவீத यज्ञोपवीत உத்தரீய उत्तरीय ஆபரணார்த்தே आभरणार्थे அக்ஷதான் अक्षतान् சமர்ப்பயாமி. समर्पयामि. பிள்ளையாருக்கு சந்தனம் இடணும், குங்குமம் இடணும். கந்தான் गन्धान् தாரயாமி. धारयामि. மறுபடியும் குங்குமம் எடுத்துடணும். ஹரித்ரா हरिद्रा குங்குமச்சூர்ணம் कुङ्कुमचूर्णं சமர்ப்பயாமி. समर्पयामि. மறுபடியும் 2 அக்ஷதை எடுத்து போடணும். அக்ஷதான் अक्षतान् சமர்ப்பயாமி. समर्पयामि. அந்த புஷ்பமாலையை தொட்டணும் கையால். புஷ்பமாலாம் पुष्पमालां சமர்ப்பயாமி. समर्पयामि. புஷ்பைः पुष्पैः பூஜயாமி. पूजयामि. தாம்பாளத்தை இடதுகையில் வச்சுக்கணும். ஓம் சுமுகாய நமः. ॐ सुमुखाय नमः. ஓம் ஏகதந்தாய நமः. ॐ एकदन्ताय नमः. ஓம் கபிலாய நமः. ॐ कपिलाय नमः. ஓம் கஜகர்ணகாய நமः. ॐ गजकर्णकाय नमः. ஓம் லம்போதராய நமः. ॐ लम्बोदराय नमः. ஓம் விகடாய நமः. ॐ विकटाय नमः. ஓம் விக்னராஜாய நமः. ॐ विघ्नराजाय नमः. ஓம் விநாயகாய நமः. ॐ विनायकाय नमः. ஓம் தூமகேதவே நமः. ॐ धूमकेतवे नमः. ஓம் கணாத்யக்ஷாய நமः. ॐ गणाध्यक्षाय नमः. ஓம் பாலச்சந்திராய நமः. ॐ बालचन्द्राय नमः. ஓம் கஜானனாய நமः. ॐ गजाननाय नमः. ஓம் வக்ரதுண்டாய நமः. ॐ वक्रतुण्डाय नमः. ஓம் शूर्पकर्णाय நமः. ॐ शूर्पकर्णाय नमः. ஓம் ஹேரம்பாய நமः. ॐ हेरम्बाय नमः. ஓம் ஸ்கந்தபூர்வஜாய நமः. ॐ स्कन्दपूर्वजाय नमः. ஓம் சித்திவிநாயக ॐ सिद्धिविनायक சுவாமினே நமः. स्वामिने नमः. நானாவித नानाविध பரிமள परिमळ பத்திரபுஷ்பாணி पत्रपुष्पाणि சமர்ப்பயாமி. समर्पयामि. பிள்ளையாருக்கு இதாக இருக்கு, அர்ச்சனைகள்லாம் இருக்கு. அடுத்து பிள்ளையாருக்கு தூபம் காமிக்கணும், தீபம் காமிக்கணும், நைவேத்தியம் பண்ணணும், தீபாராதனை காமிக்கணும், மந்திர புஷ்பம் சொல்லணும். அதுக்கப்புறம் சங்கல்பம், அப்புறம் பிள்ளையார் யதாஸ்தானம்,
அப்புறம் கலச பூஜை, பீఠ பூஜை, அப்புறம் பிரதான கலச ஆவாகனம், அப்புறம் அஷ்டோத்திரம், மறுபடியும் கலசத்தை ஆவாகனம் பண்ண துர்காலட்சுமி சரஸ்வதிக்காக தூபம், தீபம், நைவேத்தியம், தீபாராதனை, மந்திர புஷ்பம், நமஸ்காரம், யதாஸ்தானம். இப்போ முதல்ல பிள்ளையாருக்கு தூபம் காமிக்கிறதுக்காக 2 ஊதுபத்தி ஏற்றிக்க போகிறோம், தீபம் ஏற்றிக்க போகிறோம். முதல்ல தூபம் காமிக்கிறோம். தசாங்கம், दशांगम குக்குலம், गुकुलम தூபம், धूपम சுகந்தம், सुगंधम சுமனோஹரம், सुमनोहरम ஆக்ரேயः, आग्रेयः சர்வதேவானாம் सर्वदेवानां தூபோயம் धूपोऽयं பிரதி प्रति கிருஹ்யதாம். गृह्यताम् அப்படியே பக்கத்தில் இருக்க பழத்தில் சொருகி வச்சுங்கோ. 2 பூவை சுற்றி போடுங்கோ. மகாகணபதியே நமः. महागणपतये नमः தூபம் धूपम् ஆக்ராபயாமி. आघ्रापयामि மறுபடியும் தீபத்தை எடுத்துக்கோங்க. சாஜ்யம் साज्यं திரிவர்த்தி त्रिवर्ति சம்யுக்தம் संयुक्तं வன்னினா वह्निना யோஜிதம் மயா योजितं मया கிருஹாண गृहाण மங்களம் தீபம் मङ्गलं दीपं த்ரைலோக்ய त्रैलोक्य திமிராபகம். तिमिरापहम् அப்படியே கீழே வச்சுருங்க. 2 பூவை சுற்றி போடுங்க. மகாகணபதியே நமः. महागणपतये नमः பிரத்யக்ஷ தீபம் प्रत्यक्षदीपं தரிசகாமி. दर्शयामि ஒரு உதர் தீர்த்தம் ஆச்சமனீயம் आचमनीयं சமர்ப்பயாமி. समर्पयामि அங்கே வெத்தலைபாக்கு பழம் பக்கத்துலேயே இருக்கு, அதை நேமதியம் பண்ணணும். भोर्भवस्वः भूर्भुवस्सुवः भोर्भवस्वः भूर्भुवस्सुवः भोर्भवस्वः. भूर्भुवस्सुवः அப்படியே தீர்த்தத்தினால் சுத்தம். தத்சவிதுர்வரேண்யம் तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य भर्गो देवस्य धीमहि धीमहि धियो यो नः धियो यो नः प्रचोदयात्. प्रचोदयात् देवसवितः देवसवितः प्रसुवा प्रसुवा सत्यं त्वा सत्यं त्वा ऋतेन ऋतेन परिषिञ्जामि. परिषिञ्जामि இந்த கிண்ணத்தை ஒரு உதிர தீர்த்த விடணும். அமிர்த अमृत உபஸ்தரணமசி. उपस्तरणमसि 2 புஷ்பத்தை கையில் எடுத்துக்கணும். அப்படியே பிள்ளையார் சாப்பிட்ற மாதிரி பாவனை பண்ணணும். பிராணாய ஸ்வாஹா प्राणाय स्वाहा அபானாய ஸ்வாஹா अपानाय स्वाहा தியானாய ஸ்வாஹா ज्ञानाय स्वाहा உதானாய ஸ்வாஹா उदानाय स्वाहा சமானாய ஸ்வாஹா समानाय स्वाहा பிரம்மணே ஸ்வாஹா. ब्रह्मणे स्वाहा மகாகணபதியே நமः. महागणपतये नमः கதலீஃபலம் कदलीफलं நவேதகாமி. निवेदयामि அப்படியே 2 புஷ்பத்தை பிள்ளையார் மேலே சேர்த்துருப்போம். ஒரு உதர் தீர்த்தத்தை ஆச்சமனீயம் आचमनीयं சமர்ப்பயாமி. समर्पयामि அதுக்கு அடியிலே வெத்தலை பாக்கு இருக்கணும். அந்த வெத்தலை பாக்கில் ஒரு சொட்டு தீர்த்தம் பண்ணுங்க. பூகி பல पूहीफल சமாயுக்தம் समायुक्तं நாகவல்லி नागवल्ली தலையிருதம் दलैर्युतं கற்பூர சூர்ண कर्पूरचूर्ण சம்யுக்தம் संयुक्तं தாம்பூலம் ताम्बूलं பிரதிகிருஹ்யதாம். प्रतिगृह्यतां கற்பூர कर्पूर தாம்பூலம் ताम्बूलं சமர்ப்பயாமி. समर्पयामि சமஸ்த समस्त உபசாரான் उपचारान् சமர்ப்பயாமி. समर्पयामि கற்பூரம் ஏற்றிக்கணும். நமோ நமः नमो नमः गणेशाय गणेशाय नमस्ते नमस्ते शिवसूनवे शिवसूनवे निर्विघ्नं कुरु निर्विघ्नं
कुरु देवेश देवेश नमामि त्वां नमामि त्वां गणाधिप गणाधिप அப்படியே கீழே வச்சுருங்க. இந்த பூவை சுற்றி போடணும். மகாகணபதியே நமः. महागणपतये नमः கற்பூர कर्पूर நீராஜனம் नीराजनं தரிசயாமி. दर्शयामि ஒரு உஜ்ஜல தீர்த்தம் ஆச்சமனீயம் आचमनीयं சமர்ப்பயாமி. समर्पयामि கற்பூரம் ஒத்திக்கணும். ரெண்டு புஷ்பத்தை கையில் எடுத்துக்கணும். யோபாம் योपां புஷ்பம் வேத पुष्पं वेद புஷ்பவான் पुष्पवान् பிரஜாவான் प्रजावान् பசுமான் पशुमान् பவதி भवति சந்திரமா வை चन्द्रमा वै அபாம் புஷ்பம் अपां पुष्पं புஷ்பவான் पुष्पवान् பிரஜாவான் प्रजावान् பசுமான் पशुमान् பவதி. भवति மகாகணபதியே நமः. महागणपतये नमः வேதோக்த वेदोक्त மந்திரபுஷ்பம் मन्त्रपुष्पं ஸ்வர்ணபுஷ்பம் स्वर्णपुष्पं சமர்ப்பயாமி. समर्पयामि சத்ர छत्र சாமராதி चामरादि சமஸ்த समस्त ராஜோபசாரான் राजोपचारान् சமர்ப்பயாமி. समर्पयामि நல்ல பிரார்த்தனை பண்ணிங்க. வக்கரதுண்ட वक्रतुण्ड மகாகாய महाकाय சூரியகோடி सूर्यकोटि சமப்பிரபா समप्रभा அவிக்னம் अविघ्नं குரு மே தேவ कुरु मे देव சர்வகாரியேஷு सर्वकार्येषु சர்வதா. सर्वदा நல்ல பிரார்த்தனை பண்ணிங்க. மகாகணபதியே நமः. महागणपतये नमः அனந்த கோடி अनन्तकोटि பிரதட்சிண प्रदक्षिण நமஸ்காரான் नमस्कारान् சமர்ப்பயாமி. समर्पयामि அந்த புஷ்பத்தை மஞ்சள் பிள்ளையாரில் போட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணிங்க. மறுபடியும் சங்கல்பம். இப்போ பிள்ளையார பூஜை பண்ணியிருக்கோம். அடுத்து துர்கா லட்சுமி சரஸ்வதி பூஜைக்கு உண்டான சங்கல்பம்லாம் பண்ண போகிறோம். ரெண்டு அக்ஷதை எடுத்துக்கணும். சுக்லாம் பரதரம் விஷ்ணும் शुक्लाम्बरधरं विष्णुं சசிவர்ணம் शशिवर्णं சதுர்புஜம் चतुर्भुजं பிரசன்னவதனம் प्रसन्नवदनं ध्यायेत् ध्यायेत् சர்வவிக்ன सर्वविघ्न உபசாந்தகே. उपशान्तये அடுத்து பிராணாயாமம் பண்ணணும். ஓம் பூஹ ॐ भूः ஓம் புவஹ ॐ भुवः ஓம் சுவஹ ॐ सुवः ஓம் மஹஹ ॐ महः ஓம் ஜனஹ ॐ जनः ஓம் தபஹ ॐ तपः ஓம் சத்யம் ॐ सत्यम् ஓம் ॐ தத்சவிதுர்வரேண்யம் तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि भर्गो देवस्य धीमहि धियो यो नः धियो यो नः प्रचोदयात्. प्रचोदयात् ओमापः ओमापः ज्योतिरसः ज्योतिरसः अमृतं ब्रह्म अमृतं ब्रह्मा भूर्भुवस्सुवः भूर्भुवस्सुवः ஓம். ॐ அப்படியே அந்த கையை வலது காதில் வச்சுக்கணும். மறுபடியும் சங்கல்பம். வலது தொடையில் இடது கை கீழே வச்சுக்கணும். அதுக்கு மேலே வலது கை வச்சுக்கணும் அக்ஷதையோட. நமோபார்த்த ममोपार्थ समस्त समस्त दुरित दुरित क्षयद्वारा क्षयद्वारा श्री परमेश्वर श्री परमेश्वर प्रीत्यर्थम प्रीत्यर्थं शुभे शोभने शुभे शोभने मुहूर्ते मुहूर्ते आद्य ब्रह्मणः आद्य ब्रह्मणः द्वितीय परार्धे द्वितीय परार्धे श्वेतवराह श्वेतवराह कल्पे कल्पे वैवस्वत वैवस्वत मन्वन्तरे मन्वन्तरे अष्टाविंशति अष्टाविंशति तमे तमे कलियुगे कलियुगे प्रथमे पादे प्रथमे पादे जम्बूद्वीपे जम्बूद्वीपे भारतवर्षे भारतवर्षे भरतखण्डे भरतखण्डे मेरोः मेरोः दक्षिणे पार्श्वे दक्षिणे पार्श्वे शकाब्दे शकाब्दे अस्मिन् अस्मिन् वर्तमाने वर्तमाने व्यावहारिके व्यावहारिके प्रभवाति प्रभवाति षष्ठी
षष्ठी संवत्सराणां मध्ये मध्ये दुर्मुखी नाम संवत्सरे दक्षिणायने वर्ष ऋतौ कन्यामासे शुक्लपक्षे प्रथमायां शुभतिथौ वासरः स्थिरवासर युक्तायां हस्तनक्षत्र युक्तायां शुभयोग शुभकरण एवं गुण विशेषण विशिष्टायां अस्यां वर्तमानायां प्रथमायां शुभतिथौ श्री परमेश्वर प्रीत्यर्थं श्रीमन्नारायण प्रीत्यर्थं दुर्गालक्ष्मी सरस्वती प्रीत्यर्थं अस्माकं सहकुटुम्बानां क्षेमस्थैर्य धैर्य शौर्य वीर्य विजय आयुः आरोग्य ऐश्वर्याणाम् अभिवृद्ध्यर्थं धर्म अर्थ काममोक्ष चतुर्विध फल पुरुषार्थ सिद्ध्यर्थं सर्वाभीष्ट सिद्ध्यर्थं मम गृहे सकल दृष्टिदोषाणां निर्मूलतः निवृत्त्यर्थं मम कार्यालये व्यापारस्थलस्य सर्वेषां अति उन्नत प्राप्त्यर्थं मम मनः संकल्पित प्रकारेण महालक्ष्मी नित्यनिवास सिद्धि पूर्वक अष्ट महालक्ष्मी कृपाकटाक्ष सिद्ध्यर्थं मम गृहे मम व्यापारस्थले अष्टमहालक्ष्मी नित्यनिवास सिद्ध्यर्थं दुर्गालक्ष्मी सरस्वती प्रीत्यर्थं प्रसाद